Taste the Daily. அண்மை செய்தி. வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளான பெண் ரயிலில் அனுபவித்த கொடுமைகள் குறித்து கண்ணீர் மல்க வாக்குமூலம் அளித்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஓடுகிற ரயிலிலே கலங்க வைக்கக்கூடிய கர்ப்பிணியுடைய வாக்குமூலம் வெளியாகி இருக்கிறது. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் போராடி கதறி அழுதிருக்கிறார். கைகள் உடைக்கப்பட்டு தலைமுடியை இழுத்து கீழே தள்ளி இருக்கிறார்கள். கால்கள் உடைந்த நிலையில் தலையில் அடிப்பட்ட நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கண்ணீர் மல்க அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பாலியல் வன்புணர்வுக்கு எப்படியெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது குறித்து கதறி இருக்கிறார். எனது கையை உடைத்து தலைமுடியை பிடித்து கீழே தள்ளினார்கள். நான் எவ்வளவோ கதறினேன், போராடினேன். ஆனால் என்னை விடாமல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக பட்ட பகலிலே நடந்த இந்த அட்டூழிய சம்பவத்திற்கு கேட்பதற்கு நாதி இல்லாமல் நான் கதறி கதறி துடித்து நான் கீழே தள்ளப்பட்டேன். எவ்வளவோ போராடி ரயில் கம்பியை பிடித்தும் கூட என்னை கீழே இழுத்து தள்ளினார்கள் என்று வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். அந்த ரயிலிலே யாரும் இல்லை, அந்த ரயில் பெட்டியில் யாரும் இல்லை என்பதை அறிந்து எனக்கு இந்த துயரம் நேர்ந்ததாக அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். ரயிலில் அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய சம்பவத்தில் ஒருவரை பிடித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி செல்வதற்காக இன்டர்சிட்டி என்கிற ரயிலிலே சித்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் பயணிக்கிற போது அவர் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு ரயிலில் ஏறியவுடன் இளைஞர்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். கழிப்பறைக்கு அருகாமையில் வைத்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் தொடர்ந்து கதறி இருக்கிறார், கூச்சலிட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த கர்ப்பிணி பெண்ணை கேவி குப்பம் அருகே ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார்கள் அந்த காமுகன்கள். கர்ப்பிணி பெண் என்பதால் எவ்வளவோ போராடி இருக்கிறார்கள். கையை முறித்திருக்கிறார்கள், தலைமுடியை பிடித்து கீழே தள்ளி இருக்கிறார்கள். இதில் கால்கள் எல்லாம் எலும்புகள் உடைந்து தலையில் அடிபட்டு உடல் முழுவதுமாக இரத்தக்கரையோடு அந்த பெண் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையின் மூலமாக மீட்கப்பட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரயிலில் கூட ஓடுகிற ரயிலில் பெண்ணிற்கு பட்ட பகலில் பாதுகாப்பு இல்லாமல் பால்குளியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக வேலூர், ஜோலார்பேட்டை, கேவி குப்பம் ஆகிய பகுதிகளில் மக்கள் அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. பகலிலேயே ஓடுகிற ரயிலிலே பாதுகாப்பு இல்லை என்றால் இரவு நேரங்களில் எப்படி பயணிப்பது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கேவி குப்பம் என்கிற பகுதியைச் சேர்ந்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஏமராஜ் என்பவன் தற்போது சிக்கியிருக்கிறான். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியுடைய கைகால்கள் உடைந்து சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்ப்பிணியின் வாக்குமூலமாக இருக்கிறது. கலங்க வைக்கும் இந்த கர்ப்பிணியுடைய வாக்குமூலத்திற்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. ஓடுகிற ரயிலிலே ஒரு கர்ப்பிணி கலங்க வைக்கப்பட்டிருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய இந்த குற்றங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யார் என்று அந்த பெண் கேள்வி எழுப்பியிருப்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.